சீமானுக்கும் விஜய்க்கும் நல்ல உறவு இருந்தது. புரிதலுடன் கூடிய ஒரு தொடர்பு நீண்ட காலமாக இருந்தது. இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சீமான் அரசியல் பேச வந்து முழுமையாக சினிமா துறையில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார். 2007-8 காலகட்டத்தில் அவர் ஏடாகுடமாக அரசியலை பேசி சினிமா துறை அவரை முழுமையாக புறக்கணித்து விட்டது. இவரை வச்சு இனிமே வந்து படமெல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தபோது சீமான் கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு தவிச்சார். அந்த காலகட்டத்தில் சீமானுக்கு தைரியமாக ஆதரவு கரம் நீட்டியது விஜய் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சீமானை வச்சு இனிமேல் யாரும் ப்ரொடியூசர்ஸ் யாரும் படம் எடுக்க மாட்டாங்க, ஹீரோஸ் யாரும் கால்ஷீட் கொடுக்க மாட்டாங்க என்று இருந்த ஒரு நிலை இருந்தபோது பகலவன் என்கிற படத்தில் நான் ஹீரோவாக நடிக்கிறேன், அண்ணன் சீமான் இயக்கட்டும் அப்படின்னு சொல்லி கலைப்புலி தானுவை தயாரிப்பாளராக்கி பூஜை போட்டவர் விஜய். அந்த படம் எடுக்கப்பட்டு வெளியில் வரலனாலும் கூட அந்த காலகட்டத்தில் சீமானுக்கு அந்த நிலைமை வந்து ரொம்ப உதவியாக இருந்தது. அதாவது ஈழத்து மாப்பிள்ளையான விஜய் வந்து சீமான் படத்தில் நடிக்கிறார் என்பது உலகெங்கும் பறந்து விரிந்து வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு ரொம்பவும் குஷியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக பார்க்கப்பட்டது. சீமானுக்கு திரள் நிதி வர தொடங்கியதும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான். சீமான் தன் வாழ்க்கையுடைய கடினமான ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருந்த போது அவருடன் நின்றவர் விஜய் மட்டும்தான் என்பது இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுபோலவே விஜய்க்கு சினிமா உலகத்தில் சிரமங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் முதல் குரல் கொடுத்தவர் சீமான் தான். என் தம்பி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிமித்திக்கிட்டு வந்து நின்னவர் வந்து சீமான் தான். அப்படி ஈரும் பெண்ணுமாக இருந்த இரண்டு பேரும் இன்னைக்கு சண்டை கோழிங்க மாதிரி முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. என்னதான் ஆச்சு ரெண்டு பேருக்கும்? வெல்கம் டு நியூஸ் போஸ்ட். விஜயலட்சுமி விவகாரத்தில் தான் சீமானுக்கும் விஜய்க்கும் மன ரீதியான ஒரு விலகல் ஏற்பட்டது அப்படின்னு விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நடிகை தன் மீது பாலியல் குற்றம் சாட்டும் போது தன்னுடைய நெருங்கிய சினிமா துறை நண்பர்கள்லாம் வந்து தன்னை நிலவன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் எதிர்பார்த்தார். ஆனால் திரையுலகில் இருந்த சீமானின் நண்பர்கள் சீமானுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முன்வரவில்லை. சீமானுடைய அரசியலால் ஏற்கனவே நிறைய நண்பர்கள் அவரை விட்டு விலகி போயிருந்தார்கள். இந்த நிலையில் முன்னணி நடிகரான விஜய் தன்னுடைய தம்பி விஜயாவது தனக்கு குரல் கொடுப்பாப்புல அப்படின்னு சீமான் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்து காத்து கிடந்தார். அண்ணன் சீமான் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு ட்விட்டாக போடணும் அப்படிங்கிறதான் சீமானுடைய உச்சபட்சமான ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் விஜய் தரப்பு இந்த விஷயத்தை கண்டும் காணாமலும் இப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டு இருந்தாங்க. விஜயலட்சுமி விஜய்க்கு தங்கையா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடித்தவங்க. இந்த பாலியல் விவகாரத்தில் சீமானுக்கு சப்போர்ட்டாக நாம் நின்னோம்னா விஜயலட்சுமி தன்னையும் சீமானை போலவே கிழின்னு கீழ்ச்சி விட்டுருவாங்க அப்படின்னு விஜய் நினைச்சிருக்கலாம். இதற்கு பிறகு சீமான் வேண்டுமானால் விஜயை தம்பின்னு பாசமழை பொழிஞ்சிருக்கலாமே தவிர சீமான்னு ஒருத்தரோட எனக்கு நட்பு இருந்தது அப்படிங்கிறதையே விஜய் காட்டிக்கொள்ள மறுத்து விட்டார். அது தன்னுடைய அண்ணா இமேஜுக்கு விஜய் அண்ணான்னு நிறைய பொண்ணுங்களாம் கூப்பிடுறாங்க இல்லையா, அந்த இமேஜுக்கு பங்கம் விளைவிச்சிடும் அப்படின்னு விஜய் நினைச்சாரு. தலைவா பட பிரச்சனையின் போது விஜய்க்கு ஆதரவா வாலண்டரியா சீமான் வந்தார். ரொம்ப உச்சபட்சமாக சொல்லணும்னா கத்தி படத்தோட ரிலீஸின் போது தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாமே வந்து விஜய்க்கு எதிராக நின்றன. ஏன்னா அந்த படத்தை தயாரித்த லைக்கா நிறுவனம் சிங்கள முதலீட்டில் நடைபெறுகிறது. அங்கு 1.5 லட்சம் தமிழர்களை கொன்ற ரத்தத்தில் அந்த ரத்தத்தை விற்ற காசில் தான் அவனுங்க படம் எடுத்துருக்கிறானுங்க. அந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் முன்னின்று போராட்டம் நடத்தின. பொதுவாக இது மாதிரியான போராட்டம்னா சீமான் தான் முதல்ல தியேட்டர் முன்னாடி போய் ஸ்க்ரீனை கிழிப்பார். ஆனால் சீமானோ இது வந்து தம்பி விஜய் நடித்த படம், அதனால் இந்த படத்துக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு சொன்னதோடு இல்லாமல் பின்னணியில் அந்த தமிழ் தேசிய அமைப்புகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். எல்லாருக்கும் வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும், நானும் வாங்கிக்கிறேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரி அவருடைய பேச்சுவார்த்தை போச்சு. எந்தவித தடையும் இல்லாமல் அந்த படம் வெளிவருவதற்கு சீமான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். இதை விஜயை கூட மறுக்க முடியாது. இப்படியாக ஒரு தல ராகம் கணக்காக விஜய்க்கு சீமான் தரப்புல இருந்து ஒன்வே பாசம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே தான் இருந்தது. இதற்கிடையே 2021 தேர்தலுக்கு பிறகு விஜய்க்கு அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துச்சு. அவர் தன்னிடம் நட்பாக பழகக்கூடியவர்கள் பலரும் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு அரசியலுடைய நீக்குப்போக்கு தெரியும். அவங்கள எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் சில பேரை நேரில் கூப்பிட்டு பேசினார், பலரிடம் ஃபோனில் பேசினார். அதுபோல தான்
சீமானுடனும் அவர் வந்து சில முறை பேசியிருக்கிறார். தனி கட்சி எதுக்கு தம்பி, நம்ம கட்சியே இருக்கு, வா சேர்ந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு சீமான் விஜயை அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அழைத்ததாகவும் சொல்கிறார்கள். அரசியலுக்கு வரலாம் வர வேண்டாம்லாம் ஏகப்பட்ட ஆலோசனைகள் விஜய்க்கு வந்து குவிந்தன. அதுக்கு பிறகு விஜய் திடீர்னு முடிவெடுத்துட்டாரு. சரி வந்துடலாம், இதுதான் நமக்கான நேரம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறதில்ல, அதிமுக வீக்காக இருக்கிறது, திமுக மட்டும்தான் ஒரே கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சமயத்தில் நாம் வந்தோம்னா நமக்கும் ஒரு மவுசு இருக்கக்கூடும் அப்படின்னு விஜய் நினச்சிருக்கலாம். இந்த சூழலில் கூட விஜய்க்கு ஆதரவாக தான் சீமான் இருந்தார். அரசியலுக்கு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி விஜய் வந்து என்னோட தம்பி தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். விஜய் தனி கட்சி அறிவிப்பை வெளியிட்ட பிறகு கூட 2024 தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல அப்படின்னு சொன்னார். சொன்னதுமே தம்பி வந்து நம்ம கட்சிக்கு தான் தம்பி சப்போர்ட் பண்ணுவாப்ல அப்படின்னு கட்சி தொண்டர்களிடம் சீமான் சொல்லிட்டு இருந்தார். அதுவும் இல்லாமல் விஜயை பர்சனலாகவே ஃபோனில் கூப்பிட்டு நீங்கள் தான் எலெக்ஷனில் நிற்கலையே, உங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதாகவும் சொல்கிறார்கள். விஜய் சும்மா எல்லாத்தையும் போல் ஃபோனில் வந்து அப்படின்னு கொட்டி கேட்டுக்கிட்டதாக தகவல். விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு கிராமப்புறங்களில் நாம் தமிழர் கட்சிக்காக பணியாற்றிய இளைஞர்கள் பலரையும் குறிவிச்சு தாவேக்காவில் சேர்க்க தொடங்கினார்கள். இது பற்றி நாம் தமிழர் கட்சியினர் மேலிடத்தில், அதாவது சீமானுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்களிடம் வந்து புகாராக இதை சொல்கிறாங்க. அதாவது நம்ம அண்ணன் தான் வந்து விஜயை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்காப்புல, ஆனால் அந்த கட்சிக்காரங்க நம்ம பயல்களை அவங்க கட்சியில் சேர்க்கறத பதவி கொடுத்து காசு கொடுத்து இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி புகார் தெரிவிச்சிருந்தாங்க. இது சீமானுடைய காதுக்கு போன போது சீமான் அதையெல்லாம் உடனடியாக நம்பவில்லை. அவன் படத்திலேயே மைக்கை கொஞ்சம் நானும் பிடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சின்னத்தை வச்சு, அப்போ வந்து சீமான் கட்சிக்கு வந்து மைக் சின்னம் இருந்தது, அந்த மைக் சின்னத்தை வச்சு தான் வந்து விஜய் வந்து அவருடைய பாட்டில் அந்த லைனையே சேர்த்தாரு. அப்படி இருக்கக்கூடிய தம்பி எனக்கு எதிராக செயல்படுவாப்லையா அப்படின்னு சீமான் இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் சொன்னதாக நாம் தமிழர் கட்சியினர் சொல்கிறார்கள். விஜய் கட்சி ஆரம்பித்ததையும் அதற்கு பிறகும் முழு மனதோடு சீமான் வந்து வரவேற்றார். தம்பி கட்சி ஆரம்பிக்கிறது நல்ல விஷயந்தான், ஜனநாயக நாட்டில் எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கணும், அதுவும் என் தம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாப்புல அப்படின்னு அதை கொண்டாட தான் செய்தார். அது நாள் வரைக்கும் கூட்டணியாக கிடையாது, சாகர வரைக்கும் நாம் தமிழர் கட்சி முரட்டு சிங்கிளாக தான் இருக்கும், யாரோடையோ கூட்டணி வச்சுக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சீமான் தம்பி விரும்புனா அண்ணனோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி தாவேக்காவுடன் கூட்டணிக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் சிக்னலும் அனுப்ப ஆரம்பித்தார். ஈரோடு கிழக்கு தேர்தலின் போது எதிர்கட்சிகளை அத்தனையுமே வந்து அந்த தேர்தலை வந்து புறக்கணித்தன. பாஜக அதிமுகன்னு எந்த கட்சியுமே வந்து நாங்கள் போட்டியிட போகிறதில்ல அப்படின்னு அறிவிச்சிச்சு. அப்போது நாம் தமிழர் மட்டுமே திமுகவை எதிர்த்து போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிச்சு. இந்த தேர்தலில் அதிமுக இல்லாத ஒரு தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி அதிகபட்சமான வாக்குகளை வந்து பெற முடியும் அப்படின்னு சீமான் நம்பினார். அப்போது சீமான் மற்ற கட்சிகளிடம் கூட ஆதரவை கேட்கவில்லை, விஜய் கட்சிக்கிட்ட தான் ஆதரவை கேட்டார். விஜயோட தாவேக்க தன்னை ஆதரிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. வழக்கம் போல விஜய் தரப்பிலிருந்து மௌனம்தான். விஜய் வந்து அரசியலில் இன்னொரு நரசிம்மராவ், அவர் வந்து எஸ்ஸும் சொல்ல மாட்டார் நோவும் சொல்ல மாட்டார், அப்படின்னு சொல்லுவார். அதே தான் சீமானுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் ஓட்டையை போட்டாதான் தனக்கு ஓட்டு என்பதை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறார் விஜய். முடிந்த வரைக்கும் சீமானிடமிருந்தோம் நாம் தமிழரிடமிருந்தோம் நாம் விலகியே நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் அவர் உறுதியாக நிற்கிறார். இதற்கு பிறகு தான் சீமான் விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் விமர்சிக்க தொடங்கினார்னா சீமானுடைய விமர்சனம் என்பது ஆபாசமாக வசைப்பாடுவது, நடு ரோட்டில் நின்னா அடிபட்டு செத்துருவே அணிலே அப்படின்லாம் சீமான் விஜயை நோக்கி பேச ஆரம்பித்தது என்பது இதுக்கு பிறகுதான். இதற்கிடையே சீமானை வெறுப்பேற்றும் விதமாக கடந்த பிறந்தநாள் சீமானுக்கு வந்துச்சு இல்லையா, நவம்பர் மாதம் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார் விஜய். இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. தாவேக்காவில் இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்களே கூட எதிர்பார்க்காத ஒரு விதமாக சீமானுக்கு விஜய் வந்து பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்தார். தண்டத்துக்கு அரசியலில் கிடக்கிற தனக்கு எதுக்கு ஒரு ஆள் வந்து திடீர்னு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாப்புலங்கிற அந்த வஞ்ச புகழ்ச்சி வாழ்த்தை கூட புரிந்து கொள்ள முடியாத வாத்தான சீமான் என்ன இருந்தாலும் என் தம்பிடா அப்படின்னு மறுபடியும் உணர்ச்சி வசப்பட ஆரம்பித்தார். ஆனால் களத்திலேயோ தெரியாதனமாக நாம் தமிழர் கட்சி ஆதரவாயிட்டோம், நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்து சேர்ந்துட்டோம், நாம் தமிழர் கட்சிக்கு போன தேர்தலில் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் தாமே காரி துப்பி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருந்த நாம் தமிழர் இளைஞர்களும் வாக்காளர்களும் பதவி தூண்டிலுக்காக தாவேக்காவுக்கு பயணப்பட்டு கொண்டே இருந்தார்கள்.
ஒரு கட்டத்துக்கு பிறகு தன்னுடைய ஒருதல ராகம் வேலைக்கு ஆகாது என்பதை சீமான் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறார். இதையே தொடர்ந்தால் ஒருதலை ராகம் படத்தோடைய கிளைமேக்ஸில் ஹீரோவுக்கு என்ன கதியாச்சோ அதுதான் தனக்கும் அப்படிங்கிறதை அவர் உணர்ந்து கொள்வதற்குள் காலம் கடந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ விஜய்க்கு அங்கே கூட்டம் வருது, இங்கே கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாதி கூட்டம் கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த கூட்டம் தான். இது சீமானுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். 2026 தேர்தலில் இவர்கள் போட்டியிடுவது 3வது இடத்துக்கு தானே தவிர முதலிடத்துக்கு அல்ல. 3வது இடம் என்பதே தமிழக அரசியலில் ஒரு கௌரவமான ஒரு இடம்தான். கடந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் 3வது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்திருக்கிறது. தாவேக்கே என்கிற புதிய கட்சியின் வருகை நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக அமையும். நாம் தமிழர் கட்சி களத்திலிருந்து காணாமல் போவதற்கான சாத்தியங்கள் கூட இருக்கிறது. விஜய் இதுவரை அவருடைய கார்டை ஓப்பனாக விரித்து காமிக்கல. அவர் எந்த எலெக்ஷன்லையும் போட்டி போடல என்பதால் அவருடைய ஓட்டு சதவீதம் என்னவாக இருக்க போகிறது என்பது 2026 தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் நமக்கெல்லாம் தெரிய போகிறது. 5லிருந்து 10க்குள் இருக்கலாம் அப்படின்னு தான் பல்வேறு ஊடகங்கள் எடுத்த கணிப்புகள் சொல்கின்றன. நிறைய நிறுவனங்கள், இந்த கருத்து கணிப்புகளில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்களும் கூட இதை தான் சொல்கின்றன. 7-8 அளவில் விஜய்க்கு வாக்குகள் கிடைக்கலாம் அப்படிங்கிறதா அவர்களுடைய கணிப்பாக இருக்கிறது. திமுக அதிமுக வாக்காளர்கள் எப்போதுமே தாம் சார்ந்த கட்சிக்கு லாயலாக விசுவாசமாக வாக்களிப்பவர்கள் என்பதால் எந்த ஒரு புதிய அரசியல் கட்சியுடைய வரவும் அவர்களை பெரியதாக பாதிக்கப்பட போவதில்லை. கட்சி சாரா வாக்குகள் அவர்களுக்கு ஒரு தேர்தலில் கிடைக்கும், அடுத்த தேர்தலில் எதிராக போகும். அதை தவிர்த்து விட்டு திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்று ஒரு குறைந்தபட்ச வாக்கு சதவீதம் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பாரா விதமாக 8% வாக்குகளை அள்ளி திமுக அதிமுகவுக்கு நான் தான் மாற்று அப்படின்னு சீமான் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போது புதியதாக தாவேகா வரும்போது நாம் தமிழருக்கு தான் சேதாரம் அதிகமாக இருக்க போகிறது. கிட்டத்தட்ட 50% அளவுக்கான சேதாரம் இருக்கலாம் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள். 15 ஆண்டுகளாக கட்சி நடத்தி இன்னமும் ஒரு கவுன்சிலரை கூட உருவாக்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நேற்று ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து என்னோட ஓட்டுகளை அள்ளி கொண்டு போவதா அப்படின்னு சீமான் இப்போது கோபப்பட ஆரம்பித்திருக்கிறார். பிச்சை எடுத்து கட்சி நடத்தி மேலே ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவலாம்ங்கிற போது திடீர்னு உள்ள தேர்தல் நெருங்க விஜய் மீதான சீமானின் கோபம் இன்னும் அதிகரித்து கொண்டே தான் போகும். மாநிலத்தை ஆளும் திமுகவை எதிர்க்கிறேன், ஒன்றியத்தை ஆளும் பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு விஜய் கெத்தா பேசிக்கிட்டாலும் கூட யானைகளுக்கு எலி என்றுமே போட்டியாக இருந்ததில்லை. எலிகளுக்குள் வேண்டுமானால் யார் சிறந்த பெருச்சாலியாக வளர முடியும் அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கலாம். அப்படிப்பட்ட 2 சுண்டெலிகளுக்கான போட்டியாகத்தான் நாம் தமிழரும் தாவேகாவும் இந்த தேர்தலில் களத்தில் நிற்கப் போகின்றன. ஒருவேளை சீமானுக்கும் பெருசாக வாக்கில் சேதாரம் இல்லை, விஜய்க்கும் சொல்லிக் கொள்ளும்படியாக இந்த கணிப்புகள் எல்லாம் சொல்லிக் கொள்ளும்படியாக ஒரு 6-7% அளவில் வாக்குகள் விழுகிறது என்றால் அது ஆளும் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகளாகவே அமையும். ஆளுங்கட்சிக்கு எதிரான பெரிய அலையோ அல்லது சிறிய சலனங்களோ கூட பிரதான எதிர்கட்சிக்கு கிடைச்சாதான் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும். ஆனால் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு விழ வேண்டிய அதிருப்தி வாக்குகளை சீமானும் விஜயும் பிரித்து கொண்டு போய்விட்டால் 200 தொகுதிகளுக்கு மேலே நிச்சயமாக வெல்வோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுகவின் இலக்குக்கு அது வலு சேர்ப்பதாகத்தான் அமைய போகிறது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.